ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய டீபோர்ட் வெஹிக்கிளுக்கு ஆன்லைனில் எப்படி நம்ம ரோட் டேக்ஸ் பே பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதனா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Mparivahan அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதை பற்றி நம்ம ரிலேட்டடாக ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த இயரை நம்ம கரெக்டாக அதுக்கு எப்படி பே பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி வரும். ஸோ அதில் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டாப்அப் எல்லாம் அந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே பே யுவர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் நம்பர். ஸோ உங்களுடைய ஆர்சி புக்கில் உங்களுக்கு சேஸ் நம்பர் இருக்கும். ஒரு 5 நம்பர் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற 5 நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ சேஸ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்சி புக்கில் லாஸ்ட்டில் இருக்கிற 5 நம்பர்ஸை மட்டும் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களுக்கு போகும். ஸோ இப்போ வந்து நம்ம கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கோமோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கும் ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை உங்களுடைய மொபைலில் ரிசீவ் ஆன உடனே அந்த ஓடிபியை பார்த்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்கன்னா டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுடைய வெஹிக்கிளில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ப்ரீவியஸாக இயர் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்றத காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படின்றது அப்படின்னா ஒரு குவார்ட்டர்லி, அதாவது 3 மந்த்துக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து 6 மந்த்துக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா 2 மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3 மாதத்துக்குன்னா 9 மாதம். ஸோ 12 மாதத்துக்கு வேணும் அப்படின்னா 4. ஸோ அதேமாரி ஸோ ஒவ்வொரு மாதம் 3 மாதத்துக்கு 1, 6 மாதத்துக்கு 1 அப்படின்றத மென்ஷன் 4 மாதம். இப்போ நான் 1 இயருக்கு பே பண்ண போகிறேன் அப்படின்னா 4 இயர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கீழே குவார்ட்டர்லி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் 1 வருஷத்துக்கான டேக்ஸ் பில் எவ்வளவோ உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1 நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3 மாதம். ஸோ உங்களுடைய பேமெண்ட் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு இயர்பை கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பேமெண்ட் கேட்வே. ஸோ கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க் தான் உங்களாண்ட இருக்கணும் அப்படின்னு கிடையாது, அவங்களுடைய பேங்க்கு. ஸோ நீங்கள் வந்து யூபிஐ ஐடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ யூபிஐ ஐடி மோஸ்ட்லி நெட் பேங்கிங் இருக்கும். ஸோ யூபிஐ ஐடி இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு இருக்காது மோஸ்ட்லி. இருந்தால் அந்த டெபிட் கார்டு இது ஆப்ஷனில் கொடுக்கல, யூபிஐ ஐடியும் நெட் பேங்கிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ நெட் பேங்கிங்கில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தாலே உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கான ரிசிப்ட் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா யுவர் ஃபீட்பேக் மேட்டர். ஸோ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சைட்டை பற்றி நீங்கள் எதனா லிட்டராக ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இது க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ரிசிப்ட். ஸோ உங்களுடைய ரோட் டேக்ஸுக்கான பிரிண்ட் ரிசிப்ட் உங்களுக்கு இந்தமாரி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்தராக சேவ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இது வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், ஸோ பேமெண்ட் இல்லாமல் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னா ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக நம்முடைய பில்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது, அதை எப்படி நம்ம பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது,
அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ எனக்கும் நிறைய பெண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி ஃபைனலாக வந்து தான் பேமெண்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அது மாதிரி எதனா பெண்டிங் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ உங்களால் பே பண்ண முடியல அப்படின்றத பட்சத்தில் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எதனா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன்ஸையும் நான் வந்து கீழே கமெண்ட் தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டேக்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.